என்ன தெரியுமா? இது மாயை, இது நிலையற்றது. நிலையானவர் இயேசு மாத்திரமே. தம்பி தங்கச்சி, பாவத்துக்கு அடிமையா இருக்கிறாயே, இன்னைக்கு நீ இயேசுவுக்கு அடிமையா உன்னை ஒப்பு கொடுப்பாயா? உங்களுக்காக தான் ஆண்டவர் இவ்வளவு நேரம் பாரப்படுகிறார். நேரம் ஆயிடுச்சு திரும்பி டைம் பார்க்காத. நீ நரகத்துக்கு போகக்கூடிய நாட்கள் ரொம்ப சமீபமா இருக்கு. ஆனா இன்னைக்கு நேரம் ஆனாலும் பரவாயில்லை, நான் பாவிதா, உண்மையிலே எங்க ஐயா சொல்றபடி நான் வாழ என்ன ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு நீ ஒப்பு கொடுப்பாயானால் நீ ராஜாவா வாழ்வ இந்த தேசத்துல. தாய்க்கும் தகப்பனுக்கும் கீழ்ப்படுகிறாயா? எந்த நிலையில இருக்கிற நீ? கண்பான தேவ பிள்ளையே, சகோதரியே, சகோதரா, உனக்குள்ள இருக்கிற உண்மையை நீ யோசித்து பார். நான் உண்மையா நடக்கிறேனா என்று தேடிப்பார். கர்த்தருக்கு உனக்கு இருக்கிற உறவு எப்படி இருக்கிறது? மாயமலம் போடுறியே, வேணாயா. இருதயத்துல ஒரு வேஷம், வெளியில ஒரு வேஷம் வேணாம். உண்மையா பழகு, உண்மையா பேசு, உண்மையா நடந்துகோ. கர்த்தர் பார்க்கிறார் உன்னையும் என்னையும். நம்ம சித்த பரலோகம் போகணும் ஐயா. அதான் உலகம். அதுக்காக தான் இந்த இயேசுவை தேடி வரும். அதற்காக தான் ஆண்டவரை தேடி வரும். அதற்காக தான் இவ்வளவு நேரம் நான் உங்க மத்தியில கத்திட்டு இருக்கிறேன். இந்த வாழ்க்கையில நான் ரகசிய பாவத்துக்கு அடிமையா இருந்தேன். என்னை ஆண்டவர் விடுவித்தார். உங்களையும் விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் நீங்க அப்படி ரகசிய பாவத்துக்கு அடிமையா இருக்கிறீங்க? உலகம் ஒரு நாள் நம்மளை அழிச்சிரும். சில நேரத்துல நீ நினைக்கலாம், ஐயோ நான் விடுபடணும் தான் நினைக்கிறேன், ஆனாலும் என்னால முடியலையே. நிச்சயமா உன்னால முடியாதுதான். ஆனால் இன்றைக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிற இயேசு உன்னை விடுதலையாக்க உன் பக்கமாய் நின்று கொண்டிருக்கிறார் ஐயா. எத்தனை பேர் கண்ணீரோடு உங்களை ஒப்பு கொடுக்க போறீங்க? எத்தனை பேர் கண்ணீரோடு ஒப்பு கொடுக்க போற? ஆமா ஆண்டவரே, நான் பாவிதான் என்று எத்தனை பேர் ஒத்துக்கொள்ள போகிறீங்க? வேதத்துல தாவீது எழுதின சங்கீதத்துல தன்னை பாவி என்று பகிரங்கமாய் எழுதி விடுகிறார். அதனாலதாங்க ஆண்டவர் அவரை பார்த்து சொன்னார், என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்னார். இன்னைக்கு நீங்கள நாளும் எப்படிப்பட்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? உள்ளத்தின் ஆழத்துல ஒப்பு கொடு தம்பி. ரெண்டு உள்ளம் வேணாம், அவனுக்கு ஒரே உள்ளம். நீ வேஷம் போடாத. என்னை பார்த்தா ஒரு வேஷம், உங்க பாஸ்டர் பார்த்தா ஒரு வேஷம், மற்றவங்களை பார்த்தா ஒரு வேஷம். நீ தனிப்பட்ட விதத்துல ஏதோ ஒரு அடிமதனத்துல இருக்கிறீ, அது வேண்டாம். உங்க அப்பாவுக்கு ஒரு வேஷம், அம்மாவுக்கு ஒரு வேஷம் வேண்டாம். உன்னையும் என்னையும் தேவன் பார்க்கிறார். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். இந்த குமாரன் இப்பொழுது இறங்கி வந்திருக்கிறார். பாவியான மனுஷையா, நம்ம எல்லாம் சகைவிய பாவி பாவின்னு பார்த்து இருக்கிறானா? அவனுக்குள்ள ஒரு ஆசை இருந்தது. பரிசுத்தவான், நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவன் சொல்லி கொண்டிருக்கிற நமக்குள்ள பாவத்தின் மேல ஆசை இருக்கு. ஆனால் பாவியா இருந்த மனுஷனுக்குள்ள கிறிஸ்துவின் மீது ஆசை ஏற்பட்டது. அதனாலதான் அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அதனாலதான் அவன் தன் உலகத்துல சம்பாதித்த எல்லாத்தையும் கர்த்தருக்காக இழந்தான். நீங்களும் நான் இன்னைக்கு ஆண்டவருக்காக இதை இழக்க போகிறோம். கர்த்தருக்காக என்ன வைராக்கியம் பாராட்ட போகிறோம்? கர்த்தருக்காக எப்படி வாழ போகிறோம்? எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, என்னை அவர் பார்க்கிறார், உங்களையும் பார்க்கிறார். உங்க மனசுல நீங்க கையை வச்சு சொல்லுங்க, நான் உமக்கு முன்பாக உத்தமமா இருக்கிறேன் ஆண்டவரே. உன் பார்வைக்கு முன்பாக நான் உத்தமமாய் நடந்து கொள்ளுகிறேன் என்பதை நீர் அறிவீர் ஆண்டவரே என்று ஒருவேளை அப்படி உண்மையா இருந்தீங்களா சொல்லுங்க. உண்மையா இல்ல ஆண்டவரே, நான் உண்மையா இல்லதாம்பா, இன்னைக்கு என்ன உண்மையுள்ள மகனாய் மகளாய் என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. நாளை என்பது நமது அல்ல. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. நான் பாரத்தோடு சொல்றேன், சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, ஒரு நாள் ஆண்டவர் வருவார். நீ ஆண்டவருக்காக இதே சபையில சபை கட்ட காசு கொடுத்திருக்கலாம், ஒருவேளை நீ உழைச்சிருக்கலாம், ஒருவேளை நீ பலவிதமான பாடுபட்டு இருக்கலாம், கஷ்டப்பட்டு இருக்கலாம், எங்களுக்கு நீங்க சமைத்து கொடுத்திருக்கலாம், எங்களுக்கு எல்லா விதமான உதவியை நீங்க செய்திருக்கலாம். நல்லது, உண்மைதான். ஆனா அது வாழ்க்கை அல்ல. நீ பரலோகம் போகணும்னா உங்ககிட்ட பரிசுத்தம் அவசியம். நீ அவருக்கு மட்டுமே அடிமையா இருக்கணும். ஐயாவுக்கு நான் இதை செய்த, அம்மாவுக்கு நான் இதை செய்த, நான் இதெல்லாம் பண்ணேன், அதெல்லாம் உண்மைதான் ஐயா, அதுக்குரிய ஆசீர்வாதத்தை நான் கொடுத்துட்டேன்னு சொல்லுவார் ஆண்டவர். இன்னைக்கு நீ நாளை எங்க இருக்கிறோம்? எந்த இடத்துல நீ நின்று கொண்டு இருக்கிற? நீ யாரோடு கூட சவகாசம் வச்சிருக்கிற? நீ யாரோடு கூட அடிமையா இருக்கிற? உன்னை இந்த உலகம் பார்க்கிறது ஐயா.
கர்த்தர் கூட மன்னிச்சிருவார். ஆனா உலகம் அப்படி இல்லை. உலகம் உன்னை தூற்றி திரியும். ஒப்பு கொடுப்பாயா?